இப்போ நம்ம போகிற இடம் பார்த்தீங்கன்னா சீப் மார்க்கெட். எங்களுக்கு ஃபஸ்ட் இயர் எப்போ வந்தாலுமே ஒரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு காமிச்சு கொடுக்குற இடம் எங்கள் சீனியர்ஸ். ஸோ அது பேர் தான் சீப் மார்க்கெட். இங்கே வந்து எல்லாமே மேக்ஸிமம் சீப்பாக இருக்கும். ஏன்னா கரன்சி கன்வர்ஷன் வைஸ் பார்த்தோம்னா இந்தியாவோட ₹1 சைனாவோட ஒரு யுவான் வந்துட்டு இந்தியாவுக்கு ஒரு இப்போ உள்ள கணக்கு பார்த்தீங்கன்னா ₹11 கணக்கு. விச் மீன்ஸ் ஒரு இந்தியாவோட ஒரு அரௌண்ட் 1110 ருபீஸ் வந்துட்டு 110 சொல்ல முடியாது, 1200 ருபீஸ் வந்துட்டு இங்கே வந்து ஒரு ₹100 அந்த மாதிரி கணக்கு. ஸோ நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஷூ ஒன்று வாங்கலாம் நம்ம பிளானில் வச்சுருக்கோம். ஸோ அங்கே போய் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதுதான் எங்களோட லைக் எப்படி சொல்கிறது, ஏதாவது சாப்பிட்றது இடம், பசிக்குன்னா போகிறது. ஸோ எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபுட்டும் இங்கே இருக்கும். மேக்ஸிமம் இங்கே தான் ஒரு பீஸா கடை இருக்குன்னு நினைக்கிறேன். அது இன்னொரு நாள் போவோம். இங்கே இருக்க மெக்டோனல்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களுக்கு வந்துட்டு காலைல 6 மணிக்கு வந்தோம்னா 6 மணி இல்லை சார், 6 o'clock to ஒரு 8 o'clock வரைக்கும் ஒரு மார்னிங் மீல் ஒன்று இருக்கும். ஒரு காஃபி ஒரு பர்கர் ஃபார் 60 ருபீஸ் இந்தியன் மதிப்படி. இங்கே வந்து 6 RMB. இப்போ என்ன ரேட்டாக இருக்குது? என்னவா அந்த காலைல மீல் இருக்கும் தெரியுமா மெக்டோனல்ஸில்? மெம்பர்ஷிப் போட்டால் 9 RMB வரும் மெக்டோனல்ஸ்லையா? நிறைய மாறிடுச்சு சார். இங்கெல்லாம் இடிச்சு தகுத்துட்டானுங்க. $8 110 இருக்கா சர்வீஸு? இப்போ நம்பர் மாற்றிட்டாங்க. 118 மாற்றிட்டாங்க. 118 118 வேறு ரூட் போயிட்டு இருந்துச்சுல. ஆனால் நம்பர் சேஞ்ச். பாய்ஸ்ராம் போகிறது இல்லை, பாய்ஸ்ராம் வந்து கட் பண்ணி. ஸோ சூச்சோக்கு என்ன ஃபேமஸ்ன்னா லைக் டெக்ஸ்டைல்ஸ் தான் சூச்சோ சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபேமஸ். ஸோ ஆதி காலத்துலேருந்து சொல்கிறேன். ஸோ சூச்சோன்றது டெக்ஸ்டைல் சிட்டி, டெக்ஸ்டைலுக்கு பேர் போன இடம். பட் அதர் தேன் தட் நிறைய வேறு பிஸ்னஸும் இருக்குங்க. நிறையா ஐடி கம்பெனிஸ் இருக்குது, நிறைய லைக் மெக்கானிக்கல் கம்பெனி லைக் கார் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குங்க. பட் கொஞ்சம் உள்ளே போகணும். இது வந்து மெயினாக சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்குது. இங்கே தானே இருந்துச்சு. செகண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருக்குது சார். கீழே வந்து வைக்கிறது. ஓகே ஓகே. முன்னாடி ஃபுல்லாக கீழே இருந்துச்சுல்ல. இந்த ஏரியா ஃபுல்லாக வந்துட்டு துணிக்கடை, டாய்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அது எல்லாமே இருக்கும். நம்ம போனாலே கூப்பிட்டு சொல்லுவாங்க வாங்க வாங்க வாங்கன்ட்டு. ஸோ ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் ஸ்ட்ரீட் ஃபுட் ஐட்டம்ஸ். ஓகே. ஸோ நம்ம சைனீஸ் ஆரஞ்ச், அதாவது ஒரு ஜின்னு தான். இங்கே பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கு கிடையாது, ½ kg தான். அது ½ kg வந்து ஒரு ஜின்னு சொல்லுவாங்க. அதாவது அரை கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ₹65 இந்தியன் மதிப்படி 6.5 RMB அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். தென் ஸோ அது மாதிரி முலாம்பழம், அதே மாதிரி இங்கே பாருங்கள் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸு. நீஹாவாய், இது எந்த கோழியோட கால் தெரியல, அது பெரிய காலாக இருக்குது. எல்லாமே ஃப்ரூட்டு தான். லைக் இது வந்து பன்னிக்கறி. சிகா நீரோயாமா அஷிபா அஷிபா. இது ஒரு அரை கிலோ. இது அரை கிலோ பார்த்தீங்கன்னா ₹300 கணக்கு. காவியா சீரோ. இது வந்து சிக்கன் லைக் நல்லா அவிச்சிருப்பாங்க. ஸோ ஸ்டீம் பாயில்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம வாத்துக்கறி. ஸோ நமக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். இங்கே தோசோச்சியான். ஓ அஷியோ. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வேர்க்கடலை. அதுக்கப்புறம் இது என்ன வேலை? இந்த பாசி மாதிரி இருக்குல்ல, கடல் பாசி. பாசியா அது? கடல் பாசி மாதிரி இருக்கு. இதெல்லாம் என்னன்னு நமக்கு தெரியல, பட் வித்தியாசமா இருக்கு. ஷிஷே இது இருக்குல்ல, ஷாப்பிங் இருக்குல்ல, ஷாப்பிங் அந்த ஐஸ் ரிலேட்டடாக. ஓகே.
ஸோ இங்கே சீப் மார்க்கெட் இருந்துச்சு, இப்போ செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது போல. ஸோ கீழே ஃபுல்லாக வந்து காய்கறியாக மாற்றிட்டாங்க. வேலு வாத்தோட தலை தானே, வாத்தோட தலை தானே. இங்கே தோசை சேன் 7块அப்படின்னா 7 RMB 7块的ஒரு வாத்து தலை 7 RMB. அவிச்ச வறுத்த வாத்தலை. ஸோ ஆஸ் யூஷுவல் காய்கறி மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம காய்கறி மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மேலே சீப் மார்க்கெட் போவோம். ப்ரொக்கோலி, அதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஃபேமஸான ஒரு லைக் கத்திரிக்காய். இங்கே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. அண்ட் ப்ரொக்கோலி, இது ஒரு வெரைட்டியான ஒரு கிழங்கு மாதிரி ஐட்டம். இதுவுமே ஒரு கிழங்கு மாதிரி ஐட்டம். ஸோ இந்த கீரை தான் யூஸ்வலாக நம்ம வந்து சிறுகீரை மாதிரி நாங்கள் சாப்பிடுவோம். இது நம்ம தண்டு கீரை வெரைட்டி. ஸோ சாம்பாரில் போட்டு கடைஞ்சி சாப்பிட்றது அது. ஸோ நிறைய இருக்குது இது மாதிரி. ஸோ இது மேக்ஸிமம் சைனீஸ் நிறைய வாங்கிட்டு போவாங்க. இது நம்ம ஒரு கேபேஜ்லேயே இவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்க. ஸோ இஞ்சி இவ்வளோ பெருசாக பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ பெரிய இஞ்சியை பார்த்துருக்கீங்களா? என் கைக்கே இறங்கும். நம்ம ஊர்லலாம் கை கிடக்கிற இஞ்சியாக இருக்கும். இவருக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ கேபேஜ்லேயும் ஒரு டைப் இது நம்ம ஊர்லேயும் கிடைக்கும். இது பம்கின்ல சின்னதுன்னு நினைக்கிறேன். இதுவும் ஒரு டைப் ஆஃப் லீஃப் சைனீஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது குச்சிக்கிழங்கு மாதிரி லைக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆயில் இதெல்லாம் இருக்கும். ஸோ சரக்கு கடைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபியூச்சியோ. ஏய் சரக்கு கடை தானே இது? சரக்கு கடை தானே? இல்லை எல்லாமே இருக்கும். காலிக்கர் எல்லாமே இருக்குமா? ஆனால் எல்லாமே சைனீஸ். சோயா சாஸ், வைன், ஒரு பாட்டிலில் வைன்ஸ் இருக்கு. ஓகே, ஓல்டு வைன். அதுக்கெல்லாம் ரேட் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ஓல்டு வைன்ல. இங்கே தோசை ஏய் ரொம்பலாம் இல்லைடா, 12 yuan தான்டா. ஓ 12 RMB. ½ லிட்டர் பாருங்க, அதிலே போட்டுருக்காங்க பாருங்க. ஓகே, ½ லிட்டர் வந்து 10 RMB. இது 40. சிக்க ஜியூதே ஷென்மாதா, ஷென்மா ஜியூதே. சிகரெட் பாக்கெட்டு. சிகரெட்லேயே இவ்வளோ வெரைட்டி இருக்குது. இது ஏதோ வேறு போட்டுலாம் வச்சுருக்காங்க. தென் நமக்கு தெரில என்னென்னட்டு. இதான் மோட்கா டைப்பில் இதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியான சரக்கு. ஸோ நிறைய ஊற வச்ச ஐட்டம், ஊறுகாய் ஐட்டம் இதெல்லாம் இங்கே தான் இருக்குது. இந்த பாட்டி ஏதோ சாப்பிட்றதுக்காக வச்சுருக்காங்க ஆன்லைன். இந்த மார்க்கெட்டை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ரொம்ப. ஆனால் மேக்ஸிமம் காய்கறி கடைகள் அது விட்டால் சாப்பிட்ற கடை. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் சிக்கன்லாம் சமைக்கிறதுக்கு வாங்கணும்னா இங்கே தான் வாங்குவோம். இங்கே பாருங்கள், இது வந்து ஆட்டோடதுன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா பதப்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இவங்க ஒரு வெரைட்டியில் சாப்பிடுவாங்க. பட் நம்ம வெரைட்டியில் நம்ம சாப்பிட முடியாது. இதெல்லாம் ஊறுகாட்டை, இதெல்லாம் பீஃப் ரெடி போர்க்கா இருக்கும். இது வந்து குடல் போட்டி சொல்லுவோம் தெரியுமா? ஸோ அதுதான் வந்து இதையும் ஒரு டைப்பில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் எதோட போட்டின்னு தெரில. தென்羊肉的，羊肉的，羊肉，这是猪，屁股。哦，இது வந்து பன்னி மூளை.牛肉的，这个是牛肉，这是脑子。牛肉的、鸡肉的没有羊肉哦，羊肉没有。羊老ஸோ இங்கே ஃபுல்லாக நான்வெஜ் கடை தான். ஸோ என்னென்னமோ லைக் பீஃப், சிக்கன் இதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கட்லெட் மாதிரிலாம் இவங்களே ரெடிமேடாக செஞ்சு வைப்பாங்க. ஸோ இது ஜஸ்ட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து சாப்பிட்டா போதும். ஸோ இங்கே ரெடிமேடாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம வந்து அவிச்சா போதும், அந்த மாதிரி ரெடி டு ஈட் மாதிரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம சட்டியில் போட்டோம்னாலே இதாயிரும்.
இது வந்து நெய் மாதிரி வெண்ணெய் மாதிரி இருக்குது, லைக் நம்ம பீஃபோட வெண்ணெய் மாதிரி இருக்குது. தென் சிக்கனுக்கு நம்ம போடுறோம்னா சிக்கன் தான் இருக்கிறதே சீப்பஸ்ட் ஒன் மற்ற மீட்டை கம்பேர் பண்ணும்போது. இதெல்லாம் ஆக்சுவலாக ஃப்ரோசன் ரொம்ப நாள் பதப்படுத்தி வச்சு நம்ம இது பண்ணுவோம். சிக்கன் இஜின் தோசை ஷிக்வாய், அதாவது இது வந்து 1/2 கிலோ பார்த்திங்கன்னா 100 ரூபா. வெறும் காலு மட்டும் சின்னதாக இருக்கும், நம்ம விரல் சைஸ் தான் இருக்கும். சிக்கன் தோசை ஷிக்வாய். இது வந்து சிக்கனோட பிரஸ்ட்டு, சிக்கனோட கால், சிக்கனோட நார்மல் கால், சிக்கனோட விங்ஸு. தென் இது பார்த்திங்கன்னா சிக்கனோட கால் எல்லாமே. சிக்கன் எல்லாமே 10 விச் மீன்ஸ் 100 ருபீஸ் கிட்ட வரும். 120 ரூபா. ஆமாம், இந்தியன் ருபீஸ் கிடைக்கும். சிக்கன் காவியாவது அப்படியா? இது டக்கோட சந்தை. சிக்கன் தோசை ஷிக்வாய். ஓகே, இது வந்து 7 RMB. டக்கு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பக்கோடாக்கு வறுக்கிற மாதிரி அவங்களே வச்சுப்பாங்க, லைக் மசாலா. ஸோ இது வந்து ப்ரானு, இது வந்து நத்தக்கறி அவங்களே உடச்சி வச்சுருக்காங்க. முட்டையில் வந்து ஒரு மாதிரி ஸ்மஜ் மாதிரி பண்ணி இது பண்ணிருக்காங்க. இது ஸ்குட்டில் வந்துட்டு சம்திங் சாசேஜ் மாதிரி. இது ஆக்டோபஸ் வருது. தென் இது நம்ம ஆஸ் யூஷுவல் கட்லா ஃபிஷ்ஷோட பீசஸ். அண்ட் இது சிக்கன் தான் நினைக்கிறேன். இது ஃபிஷ், இது ஃபிஷ், சாரி இது ஃபிஷ்ஷு. இது என்னன்னு தெரில. தென் இது சிக்கனில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கோடா வெரைட்டி அந்த மாதிரி நம்ம பண்ணுற மாதிரி தான், ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற வெரைட்டி மாதிரி தான் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ண லைக் பீஃபு, அதுக்கப்புறம் வந்து பனிக்கறி. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டம்ப்ளிங்ஸ். இது ஜஸ்ட்டு நம்ம வந்து சூடு பண்ணி இந்த அதை வச்சு சூடு பண்ணும்போதே இது வந்து ஒரு கஞ்சி டைப்பில் வந்துட்டு ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆகிடும் தண்ணிக்குள்ளே இது பண்ணும்போது. ஸோ இதுக்குள்ளே ஸ்மஜ் வச்சுருக்கோம். இதுலேயும் சிக்கன், இதெல்லாம் ரெடி டு ஈட் மாதிரி. ஸோ இங்கேயும் சிக்கன் கடை தான் மேக்ஸிமம். இங்கே ஒரு வெங்காயத்தை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதுவே ஒரு 1 கிலோ கிட்ட இருக்கும். பம்கின் சின்னது இருக்குது, பெருசு இருக்குது. பூசணிக்காய். இதுதான் ஜிஞ்சர் தான் ஹைலைட்டு. ஜிஞ்சர் மட்டுமே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது வெள்ளரிக்காய், நம்ம ஊர்லேயும் கிடைக்கும். அதுக்கப்புறம் சக்கரை வெள்ளிக்கிழங்கு, முட்டைக்கோஸ் பார்த்துட்டு. இது சக்கரை வெள்ளிக்கிழங்கு. வெள்ளை பூசணி எடுத்துக்கிட்டேன். வித்தியாசம்னா இது கம்பு கிழங்கு டைப்பில் நல்லா தான் இருக்கும், சாப்பிட்ருக்கு. முட்டைக்கோஸ் இதெல்லாம் முட்டைக்கோஸ்லேயே நிறைய வெரைட்டி இருக்குல்ல. அது மாதிரி பூண்டெல்லாம் நம்ம ஊர் மாதிரி சின்னதாக இருக்குது, இவ்வளோ பெருசு. ஓகே. தக்காளி பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே வந்து ஓகே தக்காளி மிளகா வெரைட்டி பாருங்கள். இது போனா பஜ்ஜி மிளகா. ஸோ இது வந்து ஆப்பிள் தக்காளி. இதுதான் மேக்ஸிமம் இருக்கும். நாங்கள் இதுதான் வாங்கிட்டு போய் சமைப்போம். வதங்குறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கேப்சிகம், ரெட் சில்லி, காலிஃப்ளவர், கார்னில் இங்கே பாருங்கள் 2 வெரைட்டி இருக்குது. ரேடிஷ், மஷ்ரூம் வைப்பாங்க இங்கே. இது முட்டைக்காளான். இது வந்து நார்மல் மஷ்ரூம், ஆர்டினரி மஷ்ரூம். இது பாருங்கள், இது ஒரு வெரைட்டி ஆஃப் பீன்ஸ் மாதிரி. இது வெண்டைக்காய் ஆஸ் யூஷுவல் நம்ம ஊர். இது கீரை அப்போவே காமிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே ஃபுல்லாக காய்கறி, தென் ஃப்ரூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா இது பாருங்கள் இன்னொரு வெரைட்டி ஆஃப் மஷ்ரூம் இருக்குது. ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே ஒரு கம்யூனிட்டி மாதிரி தான் மார்க்கெட் வச்சுருப்பாங்க. எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் ஒரே ப்ரைஸ் தான் இருக்கும். லைட்டாக ஒரு சிலது மாறும். ஸோ அதே மாதிரி மேங்கோஸ், இந்த ஆப்பிள் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. இதுவுமே 1/2 கிலோ வந்துட்டு பார்த்திங்கன்னா காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது. இது ஒன்றே 1/2 கிலோ இருக்கும். 6.5 RMB, விச் மீன்ஸ் 65 rupees. இது டைப் ஆஃப் மேங்கோஸ். அதே மாதிரி தக்காளி பாருங்கள். இது வந்து இங்கே ஜஸ்ட் ஃப்ரூட் மாதிரி சாப்பிடுவாங்க இந்த தக்காளி. இது ரொம்ப சின்னதாக இருக்கும். இது வந்து கேக்லலாம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பீச் ஃப்ரூட். இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வந்துட்டு 2 டஜன், விச் மீன்ஸ் 1 கிலோ வந்து 15 RMB ஆஃபர் போட்டிருக்காங்க.
அரை கிலோ 8 யானு, விச் மீன்ஸ் 80 ரூபா. 2 கிலோனா சாரி 1 கிலோனா 15 ரூபா, 15 யுவான் சாரி. லைக் பீச் ஃபுட்டு இதுதான். நார்மல் இதுவும் இருக்குது, அதே மாதிரி ஹைப்ரிட்டும் இருக்குது. ஸோ ஆரஞ்சு ஆக்சுவலி காமிச்சிட்டேன். பேரிக்காய், தென் ஆரஞ்சு. இந்த பியர்லேயே இன்னொரு வெரைட்டி பியர் இது நல்லா முத்தின பியர். ஸோ பனானா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த பனானா தான் இருக்கும். இந்த டைப் ஆஃப் பனானாஸ் தான் இங்கே பனானாஸ்னாவே. ஸோ காய்கறி கடை நிறைய கடை இருக்கிறனால நாங்கள் வந்து மேக்ஸிமம் எங்கே சீப்பாக கிடைக்குமோ அங்கே தான் வந்துட்டு அந்த காய்கறி கடையில் தான் பேசி வாங்குவோம். ஸோ நிறைய பொருள் எடுத்தோம்னா அது கொஞ்சம் சீப்பாக கொடுப்பாங்க. அது மாதிரி இங்கே மேக்ஸிமம் மீட் ஷாப் அந்த மாதிரி தான் இருக்குது. சாப்பாடு கடை, மீட்டு. அதே மாதிரி இந்த பாட்டி ஒரு ப்ரான் பாருங்கள், சாசேஜ் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஃபிஷ் ஃப்ரை வச்சுருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி தலையை வெட்டி தலை மட்டும் தனியாக வச்சுருக்காங்க மீனோட கட்டில். தோசை சுக்காயின் ஒரு தலை 40 ரூபா இந்தியன் மதிப்படி பார்த்தா. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷோட இது விட்டுருக்காங்க. ஸோ ஃபிஷ் ஷாப்பும் சேர்த்து நடத்துகிறாங்க போல். அடுத்து ஃப்ரெஷ்ஷாக இங்கே பாருங்கள் மீட் கட் பண்ணி வச்சுருக்காங்க. வீடியோமா. ஸோ இது நம்ம நார்மல் சிக்கன். இஜின் தோசை சியா 这个46， 46这个皮，这个13， 13. இது 13 RMB. இது வந்து 14 RMB. அரை கிலோ. ஓகே, இது எப்படி பார்த்தாலும் 1 கிலோ இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா டக் மீட்டு ஃப்ரெஷ்ஷாக. இது வந்து கருப்பு கோழி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் நார்மல் நாட்டுக்கோழி. இதெல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும், ஏன்னா ஃப்ரெஷ் சிக்கன்றதுனால ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ சிக்கனோட ஹார்ட்டு, இது வந்து சிக்கனோட ரத்தத்தை சம்திங் இந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவிச்சு ஒரு மாதிரி டைப்பில் வந்துட்டு விற்பாங்க. இங்கே சாப்பிடுவாங்க மேக்ஸிமம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஊரில் இது பண்ணுற மாதிரி தான் சிக்கனை இதில் போட்டு சாப்பிடுச்சு வெட்டி இது பண்ணுவாங்க. ஷிஷே. ஸோ பாருங்க வெட்டிகிட்டு இருக்காங்க. வெட்டி ஒரு ஆளுக்கு கொடுத்துட்ருக்காங்க சிக்கன். ஆல்ரெடி வெட்டி ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துட்ருக்காங்க. தோசை நீங்கள் தோசை இஜின் தோசை1件17。17 ஓகே. அதே மாதிரி ஈரல் தனியாக வச்சுட்ருக்கேன், கோழி ஈரல், லிவர். ஸோ தனியாக வாங்கினா தனியாக வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து ஃபிஷ்ஷு தான் எங்கே இருக்குன்னு தெரில. பார்ப்போம். இங்கே தான் நம்ம மார்க்கெட்னா இதுதான் நமக்கு மார்க்கெட். இங்கே தான் நாங்கள் காய்கறி எல்லாமே வாங்குவோம் மேக்ஸிமம். பாருங்க எவ்வளோ பெரிய. ஸோ முட்டை, வாத்து முட்டை, நார்மல் சிக்கன் முட்டை வேப்போட வச்சுருக்காங்க எப்படி இருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா அரை கிலோ முட்டை. இங்கே கிலோ கணக்கு தான். அரை கிலோ முட்டை பார்த்திங்கன்னா இந்த முட்டைன்னா அரை கிலோ வந்து 15 RMB. ஸோ இதுலேயே சீப்பஸ்டாக தான் இருக்கும். லைக் இது ஒரு அரை கிலோ வந்து 8 RMB. ஸோ நம்ம தேவைன்னா இங்கே பாருங்கள் மூட்டை கணக்கில். இந்த அம்மா பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ கிட்ட வாங்கியிருக்கு. 2 கிலோ கிட்ட பார்த்திங்கன்னா 19 RMB அந்த முட்டை மட்டும். 19 மீன்ஸ் 190 ரூபா இருக்கும். ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் அவங்க பார்த்தாலே தெரியுது காடை முட்டைன்னு. இது அரை கிலோ வந்து 300. ஸோ முட்டை கடையை தாண்டி போக போகிறோம். ஸோ இங்கே வந்து ஸ்பைசஸ் ஃபுல்லாகவே. ஸோ நம்ம ஊர் ஸ்பைசஸ் இருக்காது, பட் சில்லி இருக்கும், ரெட் சில்லி இருக்கும். இது என்னன்னு தெரியல, ஏலக்காய் டைப்பில் இருக்குது. இதெல்லாம் வந்து பெப்பர் டைப்பு. பெப்பர்லேயே நிறைய டைப் இருக்குது. இங்கே சீச்சுவான் பெப்பர்னு ஒன்று இருக்குது. இது நம்ம ஸ்டார் பூ, பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் இலை, பட்டை இலை, அதுக்கப்புறம் இது பட்டை. ஸோ நார்மல் பெப்பர், இதெல்லாம் வந்து ஸ்பைசஸ். கிராம்பு, இதுவே பவுட்ரியாலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து சாஸ் வெரைட்டிஸ் நிறைய.
இது வந்து ஆயில் பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது 90 RMB. 90 RMBனா 5 லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் வந்துட்டு 900 ரூபா கிட்டத்தட்ட. இல்லை இன்னொரு பிராண்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 80 RMB, 800 ரூபா, 78. நிறைய பிராண்ட் வைஸில் மாறும். அதுக்கப்புறம் சோயா ஆயில், இது வந்து கடலை எண்ணெய். இதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணதில்லை. இதெல்லாம் நூடுல்ஸ் டைப் ஆக்சுவலி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் டைப்பு. இதுவே நூடுல்ஸ் தான், ஹேண்ட்மேட் நூடுல்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலந்த பழம் டைப்பு. இலந்த பழமே தான். இலந்த பழத்தை வந்து காய வச்சு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ டேஸ்டியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 10 யுவான், 1/2 கிலோ சின்னது, பெருசுன்னா 15 யுவான். அரிசி. ஸோ டம்ப்ளிங்ஸுமே தனியாக வச்சுருக்காங்க. இவ்வளோ அரிசி வகைகள் இதுதான். இது வந்து ஒரு 5 கிலோ. இங்கே தோசை நாய்கா ஓ சிக 35 RMB. அதாவது தோசை ஜின் 10斤. அதாவது 5 கிலோ ரைஸ் வந்து 350 ரூபா. 35、38、40、40、60、55、55, 45, 30、28、 28、 30, 28 RMB. ஸோ 5 கிலோ எவ்வளவு? ஸோ ஒரு ஆளுக்கு ஒரு மாதத்துக்கு வந்துட்டு, ஒரு மாதம் வராது, 15 நாளைக்கு ஒரு நல்லா சாப்பிட்டாங்கன்னா 10 நாள் 15 நாள் 5 கிலோ அரிசி. ஸோ இதான் இது சைனாவோட அரிசியில் கூட தான். ஆயிலுமே வந்துட்டு கம்மியாலாம் இருக்கும். சன்ஃப்ளவர் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 லிட்டர் 1.5 லிட்டர்னா 36 RMB. ஸோ யூஸ்வலாக நம்ம இதுதான் சன்ஃப்ளவர் தான் வாங்குவோம். இதுலேயே நிறைய பிராண்ட் ஆயில்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம அஜினோமோட்டோ. ஸோ உப்பு கிடையாது, அஜினோமோட்டோ. தென் இது நம்ம கிறிஸ்டல் சுகர். ஸோ இது வந்து சுகர். உப்பு வந்துட்டு இங்கே இருக்குன்னு தேடுறேன், கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இங்கே தான் இருக்குது. இதெல்லாம் பேக்கிங் சோடா, அதுலேயும் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ இதெல்லாம் நூடுல்ஸ், சௌமின், எல்லாமே வந்து ஆற்று மீன் தான். இது நம்ம ஊர் திலேப்பியா. ஸோ இது வந்து இங்கே ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபிஷ். இது வந்து தேலி மீன் மாதிரி. இது நமக்கு எது தேவையோ போட்டு இது பண்ணி தருவாங்க. இது நம்ம கட்லாவும் திலேப்பியா சேர்த்து போட்டுருக்குது. இது வந்து நெய் மீன் மாதிரி இருக்கும் கொஞ்சம். ஆனால் அன்றைக்கே வெட்டி அன்றைக்கே சமைக்கணும். இந்த மாதிரி பச்சை தவளை வச்சுருக்காங்க. நல்லா வலையை போட்டு வச்சுருக்காங்க பச்சை தவளை. இது வந்து நம்ம நத்தை ஆசிஷன் இங்கே அவங்க சாப்பிடுவாங்க யூஸ்வலாகவே அஃபிஷியல் ஃபுட். இது கிரேஃபிஷ். இது வந்து லாங்ஷான்னு சொல்லுவாங்க சைனீஸில். ஸோ நம்ம லாப்ஸ்டர் டைப் தான். லாப்ஸ்டர் தான் கிட்டத்தட்ட. பட் இது வந்து ப்ரான் டைப்பில் இருக்கும். இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இங்கே. ஆனால் இது வந்து ப்ரான் நம்ம ஆசிஷுவல் இந்த ஆற்றோட ப்ரான்.多少钱那个？14， 14 RMB இது. 这个一盒这个நத்துல பெரிய நத்து பாருங்க. உடச்சி வச்சுருக்காங்க. இது நம்ம விலாங்கு மீன். சைனாவில் உள்ள விலாங்கு மீன். பாம்பு மாதிரி இருக்குது. பாம்பு கிடையாது, விலாங்கு. கிரேஃபிஷ் இஷ்டம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் கடைசி யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கழிச்சு தான் இதெல்லாம் ட்ரை பண்ண ஆரம்பித்தோம். ஆட்டு மீன் ஃபுல்லாகவே வெட்டி வச்சுருக்காங்க. நம்ம தான் கேட்டது. தலை வந்து 400 ரூபா. இது விரால் மீன். தலை வந்து 400 கிடையாது, தலை வந்து 40 ரூபாய் இந்தியன்.
இங்கே வைக்கிறாங்க ரேட்டெல்லாம். விரால் எவ்வளோ பெரிய விரால் பாருங்க, உயிரோடே இருக்கும். நம்ம கேட்கும்போது வெட்டி தந்துடுவாங்க. தவளையும் அதே மாதிரி உயிரோடே இருக்கும். இங்கே நம்ம சீச்சோவில் வந்து பாம்பு கறியெல்லாம் மேக்ஸிமம் இருக்காது. ஸோ சீ ஃபுட்டெல்லாம் போகணுன்னா அதுக்கு தனியாக கடை இருக்கும். இதெல்லாம் சீட்டு. ஹாய், இது கடல் பாசி. இது வந்துட்டு இது என்ன வெரைட்டி மீனே தெரில. இது டியூனா டைப் ஃபிஷ், டியூனா ஃபிஷ் பாருங்கள் எவ்வளோ நீட் அழகாக இருக்கும். இது வந்து நம்ம வாழை மீன். இது பாம்பெட்டு, அதான் வவ்வால் மீன் சொல்லுவாங்க. இது கடல் வவ்வால். ஆக்டோபஸ் வச்சுருக்காங்க பாருங்கள், ஆக்டோபஸ். இது ஸ்குட்டு, பட் இது வந்து ஆக்டோபஸ். இது வந்து நம்ம சிப்பி வந்து சாப்பிடுவாங்க. இது வந்து நம்ம டியூனா ஃபிஷ்ஷில் சின்னது. அண்ட் இதுவுமே முசல் சிப்பி வெரைட்டி தான். இந்த பேர்ல் தெரியுமா, பேர்ல் ஆயிடுச்சு அந்த டைப்பு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடல் பிராணிகள் நம்ம ஃபுல்லாகவே. அதே மாதிரி இது வந்து சிப்பி மீன், நார்மல் ஆயிஸ்டர். அப்புறம் சங்கு, எவ்வளோ பெரிய சங்கு பாருங்கள். இது எல்லாமே சிப்பி வெரைட்டியாக தான் இருக்குது பாருங்கள். உயிரோடே இருக்கும் இந்த சிப்பி வெரைட்டி மட்டும். அதே மாதிரி கடல் நத்தைகள் நினைக்கிறேன். நண்டு எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள். பாருங்கள், தொட்டா கொடுக்க வச்சு கட்டிருக்கும் போல. உயிரோடே இருக்குது. எவ்வளோ பெரிய கொடுக்கு பாருங்கள். அதே மாதிரி லாப்ஸ்டர் உயிரோடே வச்சுருப்பானுங்க. கையை விட்டோன்னா கடிச்சிடும். அதனாலே வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க, கட்டி வச்சுருக்காங்க. இது மட்டும் உயிரோட வச்சுருக்காங்க. இதை வச்சுருக்காங்க தெரியல. இதுதான் இதுவே பெருசு பாருங்கள். இங்கே பாருங்கள், இன்னொன்று இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இழுத்தாவே ஒரு 2 கிலோ தீரம் போது அந்த அளவு பெருசாக இருக்கும். இது சிப்பி வெரைட்டி தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாதிரி, ரொட்டி மாதிரி, ரெடிமேட் ரொட்டி மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பளம் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு, நல்லா பெருசாக இருக்கும். சரி, ஆஸ்டல் முட்டை கடை. இது ஃபுல்லாகவே மார்க்கெட்டு தான் எல்லாமே. அப்புறம் உயிரோட ஒருத்தர் வந்துட்டு பிடிச்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு, பார்த்தா தெரியும். இப்படி நெட்டு கொடுத்துருவாங்க உங்ககிட்ட. ஹலோ, பாருங்க உயிரோட பிடிச்சி கொடுத்துட்ருக்கேன். ஓ ஓகே. ஸோ இப்படி எடுத்து நம்ம கொடுத்தா போதும், அவங்க வெயிட்டு போட்டு இந்தூர். இங்கே பாருங்க, ஆமாம் ஆமாம், இங்கே உள்ள ஒரு டைப் ஆமாம். இதுவும் சாப்பிடுவாங்க ஆமக்கறி. லாங்கு மீன் இருக்காங்க அந்த பாட்டி. அவங்க ப்ரான் கேட்டுருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் ரெட் மீட். இது பாருங்கள், ஆட்டுக்கறி, பீஃப் இருக்கும். இந்த மேக்ஸிமம் பீஃப் தான். ஹாய், ஸோ இதெல்லாம் பீஃபு. இதுதான் நம்ம ஆட்டுக்கறி. இது எதோட ஹார்ட்டுன்னு தெரியல, இவ்வளோ பெருசாக இருக்குது. மாடோட தானே தெரியல, மாடுக்கு இவ்வளோ பெருசாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ இவ்வளோ பெருசாக இருக்குது ஒரு ஹார்ட்டு பாருங்கள். இது வந்து இது ஆடு கன்ஃபார்ம், பட் இதெல்லாம் வந்து பீஃப் மாதிரி தான் இருக்குது. எங்கே விட்டுருக்காங்க முடிச்சு. ஸோ இங்கே பீஃபோட ரேட்டு, சாரி ஆடோட ரேட் எவ்வளோன்னு கேட்டோம். சிக்கன் 18,000 சான்ஷி. ஓகே, இங்கே 1 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 300-350 ரூபா. சாரி, அரை கிலோ 300 ரூபா. கிட்டத்தட்ட இந்தியன் ரேட்டுக்கு வந்துடுது. சிக்கா இது பீஃப் வந்து 35 ரூபா. விச் மீன்ஸ் 35 ஆரம்பி 350 ரூபா. நம்மளோட பீஃப் தான் விலை கம்மி, பட் வந்து ஆடு வந்து விலை அதிகம். இங்கே ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது.
பன்னிக்கறியோட மீட்டை பாருங்க. பன்னிக்கறி நிறைய வெரைட்டியில் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பன்னிக்கறி தான், நல்லா ப்ராசஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க. பன்னியோட நெய். ஸோ இது வந்து பன்னி கருவாடு மாதிரி பண்ணுவாங்க. கருவாடு மாதிரி பண்ணி கட்டி தொங்க போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே பன்னி தான் ரேட் அதிகம். பன்னியோட ஈரல் பாருங்க, வாங்குறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. வெண்பன்னி தான் ஃபுல்லாகவே. பன்னியோட கால். மேக்ஸிமம் கறிக்கடை, சிக்கன், காய்கறி கடை, ஹோல் மார்க்கெட்டு இங்கே தான் இருக்கும். நமக்கு எது தேவையோ தேவைப்பட்டதை வந்து வாங்கிக்கலாம். ஃப்ரூட்ஸ் இருக்கும், வெஜிடபிள்ஸ் இருக்கும், ஃபுல் காய்கறி ஐட்டம்ஸ், வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் சிக்கன், ஃபிஷ் எல்லாமே வெரைட்டியாக இருக்கும். பட் ரேட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து நம்ம வந்துட்டு சீப் மார்க்கெட் ஃபஸ்ட் ஃப்ளோர் போவோம். ஸோ காய்கறி ஃபுல்லாக சுற்றியாச்சு மேக்ஸிமம். ஸோ சீப் மார்க்கெட் போவோம். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் சீப் மார்க்கெட் போவோம். கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் முன்னாடி சீப் மார்க்கெட் ஃபுல்லாகவே இந்த ஸ்டேஷ்னரிஸ், துணி கடைகள் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த லிஃப்ட் அப்போலேருந்தே காமனாக தான் இங்கே இருக்குது. மாடிஃபை பண்ணியிருக்காங்க. கீழே ஃபுல்லாகவே வந்துட்டு ஜாக்கெட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஜாக்கெட் மீன்ஸ் ஜெர்கின், புல்லோவர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ மேலே செகண்ட் ஃப்ளோர் மட்டும் ஒதுக்கியிருக்காங்க. கான்வர்ஸ் டைப் ஷூ தான் நம்ம வாங்குறோம்.啊，这是在哪里？நம்ம கான்வர்ஸ் டைப் தான் வாங்குறோம். 45的。这个45，这个好。 450 ரூபா சொல்கிறாங்க.这个休闲鞋一直卖的。45很在哪里？நம்ம அடிச்சு பேசுகிறாங்க. 35可以。40块好了。 40,000 可以而已。35可以。啊，可以可以可以。 30 சொல்லிடுறாமோ? 35. ஓகே, 350 ரூபா. ஓகே டன். 44，对的。 44 ஓகே தானே? ஓகேன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் 44 தாராளமாக இருக்கும் உனக்கு. ஆமாம். ஓகே இது 这个而已，这个8号的8号是个一季吗8号的是。கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பாட்டி. ஏன்னா நானும் அது இதே வரை 8 தான் யூஸ் பண்ணுவேன். 看一下。哎，对。டைட்டாக இருக்கா? கரெக்டாக தான் இருக்கு. கரெக்டாக இருக்குல்ல? ஆமாம். அதை நானும் 8 9 தான் யூஸ் பண்ணுவேன் நானும் சைஸு. ஓகே கரெக்டாக இருக்கா? கரெக்டாக ஃபிட்டாக இருக்கு. ஓகே 哪有卖眼镜的？眼镜那里呢？哇塞，马阿酱个，no。 35 ஓகே தானே? 35 ஓகே தான்டா. இனிமேல் கூட கம்மி பண்ணி இருந்துக்கலாம் போல. சரி விடு. சரி விடு. நம்ம பாடிக்கிட்டேருந்து கரெக்டாக ஷூ வாங்கியாச்சு. 袜子要不要？袜 50 ரூபா. 子。 ஸோ அடுத்து நம்ம சாக்ஸ் தான் வாங்கணும்.微信、支付宝。这个有。袜子要。啊对。袜子。 ஸோ சாக்ஸ் வாங்கிடுவோம்.袜子要哪一种？ சொல்லுவாங்க. 3 பட்டா இருக்கும். எது மாதிரி மெட்டீரியல்? 3 செட் 4 தான் சொல்ல மாதிரி இருந்துச்சு. சிக்கோயின்னு சொல்லுவோம். 这个10块钱3个。 3பட்டு.这个4个。 4个不赚钱。ஓகே 4个。வாங்கிக்கலாம். எவ்வளவு? 4 பட்டு. 4 பத்தா? என்ன மெட்டீரியல் வேணும்? இதுவா? நார்மல் மெட்டீரியல் கொடு. போதும். ஸோ நைக்லேயே வந்துட்டு 4 ஜோடி பத்தியான கொடுத்துருக்காங்க. பத்தியானா 100 ரூபா. 4 ஜோடி சாக்ஸ் வந்து 100 ரூபா வாங்கிட்டோம். ஸோ பாட்டிகிட்ட பே பண்ணும். இப்போ 支付宝。微信 微信。வைஷன்னா வீச்செட். ஸோ நம்ம வீச்செட்டில் தான் பே பண்ண போகிறோம்.苏大，你们。சுதா.苏大。ஸோ சைனா சூச்சோ யூனிவர்சிட்டின்னு கேட்குறாங்க. ஆமான்ற. ஸோ பே பண்ண போகிறான். 45 சாக்ஸோட சேர்த்து. ஸோ வெரைட்டி ஆஃப் ஷூஸ் இருக்குது. இன்னுமே சீப்பாக கிடைக்கும் வச்சுக்கலாம். சரி நம்ம ஃபஸ்ட்டு 35 அடித்து பேசுனதுனால 35 RMB. ஸோ ஓகே வாங்கிட்டோம் ஷூஸ். 谢谢。不用谢，下次来啊。腰带也有啊。都有。ஓகே ஷூ வாங்கியாச்சு.鞋子都有啊。ஸோ நெக்ஸ்ட் கிளம்பிடுவோம். ஸோ இதுதான் வந்து எங்கள் சீப் மார்க்கெட். நிறைய திங்ஸ் இப்போ இல்லை ஆக்சுவலி. நல்லாவே அடித்து பேசி வாங்கலாம். அவங்க ஒரு ரேட்டு சொன்னாங்கன்னா நம்ம அதுக்கு ஹாஃப் ரேட்டாகவே வாங்கிடலாம் நிறைய. ஸோ
கீழே மார்க்கெட்டு, மேலே வந்து இப்போ சீப் மார்க்கெட். முன்னாடி கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், பேக்ஸு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு, ஷூஸு அந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே இருக்கும். நிறைய கடை கொச்சன்னு இருக்கும். ஸோ கோவிடுக்கு அப்புறம் நிறைய வந்துட்டு மாற்றங்கள் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போது ரூமுக்கு கிளம்புற நேரம் வந்துடுச்சு. ஸோ பாய்.